பிரிஞ்சு கிடக்கு கூட்டம். ஏ மாமா வண்ணத்தான் செஞ்சது போல ஓதை கோலம் மாறி ஓதோடுல சாஞ்சது போல ஓ என்ன வாத்தாரு பூஜைக்கு மலடுக்கு வந்திருக்கிறோம். ஆமா, ஒருத்தைய கூட காணாம வந்தா நீங்க பாத்தீங்களா? உள்ள போயிட்டாங்க. உன்ன நினைச்சு நினைச்சு மாமா நான் உருகி போனேன். ஆமா, கண்ணி வரிச்சு வரிச்சு நானா உப்ப கரைகிறேனே நீரா.
திண்டி ஏண்டி இவ்வளவு கோவம்? உங்களே வர விடுறாங்க. ஆயாயா கையில ஏத்துடி. ஏன் என்னத்துக்கு கையில ஏத்து சொல்ற? ஏத்திட்டு இருக்க. ஏன் ஜவுரியத்துக்கு ஏத்துவேன். ஆயா இறக்குடி. ஏத்துடி இல்லடி இறக்குடி. ஏன் ஜவுரியத்துக்கு ஏத்துவே இறக்குவேன். இப்படி வந்தானே இளவெட்டு பையங்கள வந்து இப்ப கெடுத்து குட்டிச்சே வராக்க கூடாது. பொட்டிக்காரன் தூக்கம் தெரிஞ்சிருக்கு. நீ தான் தூங்கிட்டே இருந்த. அவங்க 2 பேரும் வந்தாங்கல்ல, ரம்பா வந்தா ஊர் விஷி வந்தா, அதனால தூங்கிட்டே இருந்தாங்க. சுழற் தம்பி ராசா வருவாருன்னு ரோசா போவாங்க. ராசா ராசா வருவாருன்னு ரோசா போவாங்க. வாய பொழந்துட்டு வரலாம். இந்த இளவுக்கிட்ட போறது வாய ஆண் பொழக்குறியா? மாமா வருவாருன்னு அது பண்ணிக்கலாம். மூத்த பையன் முருகேஷ் உள்ள இருக்கிற முருகேஷ். இவன் முருகேஷ் இல்ல. தன்னானே நானே தன்னானே நானே தன்னானே நானே பேக் சாட்டாடி. இப்பதான் சாலக்காரனுக்கு அவர் மூஞ்சி தொலைச்சியாம பாரு. இல்ல அவனுக்கு அப்படியே ஒரு பாட்டில் கூல்ட்ரிங்க் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. செவனப்பு சாப்பிட்ட மாதிரி. நாங்கெல்லாம் முன்னாடி வந்தா இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. தேவேந்திரனுக்காக மலர் படிக்கிறதுக்காக நாங்க 3 பேர் 2 பேர் கொண்டிருக்கோம். ஆறாறு ரம்பா ஊர்வசி மேனகா சுழற் தன்னை 3 பேர். ஐயா ஐயா ரம்பா வாரி 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 வாரி. என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை நம்ம எல்லாம் இங்க வந்திருக்கோம். மலர் பறிக்க வந்திருக்கோம். தேவேந்திரனுக்காக மலர் பறித்து ஆமாண்டி பூசைக்கு கொண்டு போகணும். கண்டிப்பா சத்திர ஆடி பாடிட்டு இந்த இடத்த பார்த்து எவ்வளவு சிறப்பா இருக்கு. அடே அப்பா உனக்கு ஆசை வரணும். என்ன மயிறு என்ன மயிறு என்னமா இருக்கிறது? என்னமா இருக்கு? என்னமா இருக்கிறது? என்னமா இருக்கிறது? கால் போட்டு பேசுறீ. கால் கூட விடுறாள் அவ. வார்த்தையில போடுறீ. கால் கூட விட மாட்டேன்றான். வார்த்தையில போடு, வாழ்க்கையில வேண்டாம். அதனால சித்த விளையாண்டு மலர் படிச்சு போ. நானும் வந்து எத்தனையோ கும்பலை பார்த்துருக்கேன். ஆனா இவங்க 2 பேருக்கு இந்த நெஞ்சில மசல் மாத்த இருக்கு பாரு. அதான் பார்க்க முடியல. நெஞ்சு மதி இருக்கா மாத்திருக்கிறியா? வேற பாக்குறது. சரி பாடு பாடு. என்னப்பா நம்ம வெடிப்பு அடிச்சா போன தேவேந்திரனுக்கு மலர் எடுக்கிறதுக்கு கண்டிப்பா. அவ வாராண்டி வாராண்டி வெள்ளேண்டி ஒருத்தன் நீதி அம்மா
ஏய் இது வா இவன் எப்படி அழகா இருக்கான் ஆமா அவன் எப்படி இருக்கிறான் நீ எப்படி இருக்கிற ஏன் ஏண்டி ஆ, ஏன் என்னத்துல ஒருத்தர் அவன் பாரு இவன் அடக்க உடக்கமா ஆ. இருக்கிறான் நீங்க என்ன எல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டிட்டு நான் இருக்க? எப்பவுமே அடக்க ஒடுக்கத்தோட இருப்பேன் அதாவது முண்டா நீ பொம்பளை நீனு ஒரே உக்கிரமா இருக்கு இத்தனை ஆம்பளை இருக்காங்க அவங்க வெக்கம் கூச்சம் உங்களெல்லாம் தூங்கிட்டாங்க தூங்கிட்டாங்க கொஞ்சமா அடக்க உடக்கமா ரெடி நான் எப்பவுமே ஆ. எனக்கு காத்தோட்டமா தான் பிடிக்கும் நந்தோட என்ன அருமை பத்தியா என்னவா என்ன மயிறு என்ன மயிறு வாயில விட்டு உங்க பாரு ஆமா என்ன அடியே என்னடி நந்தவனை பார்க்க இன்னும் சித்த இருக்கலாமா எங்கேயோ மனம் பேசிக்கிறேன் இல்லடி அடியே நம்ம இதுவரை டாடி டாடி நம்ம தெய்வலோகத்துல இருந்தோம் ஆமா தெய்வலோகத்துல போய் கத்தி போட்ட மாதிரி அங்கேயே இருந்தோம் ஆமா வெளிய எப்படி இருக்கு பாத்தியா வெளியில போகவே முடியல ஏய் இங்க நந்தவனத்துக்கு வரும்போது கூடத்துல எப்படி இருக்கு எப்படி இருக்கு அடடா அப்படியே என் கோமனை வீசுது கோமண வீசு இல்ல என் கோமனை வீசுது கசை கட்டு அம்மனா வீசுகிறது எங்கேயும் வீச ஆமாடி. வைக்கிறேன் துவைக்கலையா உன் கூட என்னைக்கு சேர்ந்து அன்னையில பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளா நான் காத்திருந்தேன் நாரான கண்ணை பொண்ணு நானும் வாடாதேரோ சாக்கண்டு நாரான கண்ணை பொண்ணு நானும் வாடாதேரோ சாக்கண்டு பூங்குயிலே
படைச்சது படைச்சா அத்தை சோறு வைக்காம துணோடு வச்சு விட்டேன். நைவா செய்தி எங்களுக்கு ஆடுவதே உனக்கு ஆடிட்டு நடக்குதுன்னா தெரியும். நான் உங்களை விட மாட்டேன். ஐயோ நான் சின்னோண்டு பிள்ளை. நீ எனக்கு இருக்கிற எனக்கு என்ன இந்த ஒரு தெய்வ லோகம் எப்படி இருந்துச்சு என்னடி தொண்டையில விட்டுக்கிடுச்சா? நெல்லிவாக்கினுமா இது பேரு கேட்கவே கூடாது. 5000 ரூபாய்க்கு மணிமாலை உங்களுக்கு பொருத்தபடி 5000 ரூபாய்க்கு மணிமாலை உங்களுக்கு பொருத்தபடி பார்த்தாரு கண்ணுக்கு வருத்தபடி கண்ணுக்கு வருத்தபடி தப்பாமல் ஆனந்தே சிறையெடுக்க ஒன்றாக இருக்கட்டும் எனக்கு அப்படித்தாண்டி தண்ணி தாகமா இருக்கு. தண்ணி வேணும் எனக்கு. அடியே எங்க பார்த்தா தண்ணியா இல்ல. அதோ தெரியுது பாரு ஒரு ஆசிரமம் தெரியுது பாரு. அங்க போய் தண்ணி சாப்பிட்டு வரலாம். தண்ணி சாப்பிடலாமா? தண்ணி போட வாரியா? எனக்கு ரொம்ப பசிக்குதுடி. எல்லி தண்ணி போடணும் 12 லட்சத்துக்கு விளக்கமா இருக்கு. அடியே தண்ணி போடலாமா? தண்ணி போடுறியா? குடிக்க ஒரு நாள் கூட வர நாள் இல்ல. நானும் அவளுமா போற மாதிரி இருக்கு. ஏண்டி போய் சாப்பிட்டு இல்லடி அங்க போய் தண்ணி ஓட்டு வந்துடலாம். எனக்கு பசு அதிகமா இருக்கு. இது வயிறாடிக்குது. இல்ல ஒண்ணுமே தெரியா அவளுக்கு இல்ல அவளுக்கு கர்ப்பத்தடை பண்ணி விட்டாச்சு. சாரி போலாம் போமா. அம்மா யாருமா ஆசிரமத்துல? அம்மா யாருமா சிரமத்துல? சிரமத்துலையா? நம்ம தானே சிரமப்பட்டு வந்திருக்கிறோம். சரி அங்க லைட் தெரியும் பத்தியா? அம்மா யாருமா ஆசிரமத்துல? அம்மா யாருமா சிரமத்துல இருக்கிறது? அவங்களாம் யாரும் சிரமத்துல இல்ல. வாழ உருவாக பாரு. இப்ப விடுறதே நல்லா இருக்கு. சிரமத்துல இருக்குது. அம்மா யாராவது ஆசிரமத்துல இருக்கிறீங்க வாங்க. யாருமா ஆசிரமத்துல இருக்குது? சிரமத்துல இருக்குது. அம்மா வணக்கம் வணக்கம். அம்மா வணக்கம். பத்தியா என்ன அடக்கம் ஒடுக்கும் பத்தியா? நீங்க இருக்கிற ஆடுகால் முண்டை. நீங்க இருக்கிற ஆடுகால் முண்டை இவருக்கா பாரு. இப்ப பாரு அப்படியே நீங்க சொல்றீங்க. நீ என்ன எவ்வளவு பத்தியா மூஞ்சில கலக்கலமா இருக்கு.
வர்றீங்க? நாங்களே தெய்வலத்து கன்னிமாறு. என்னது? கன்னிமாறு. ஓ, தெய்வலத்து கன்னிகள். தெய்வலத்து பன்னியல். தெய்வலத்து கன்னிகள். அப்படி சொல்லுங்கம்மா. கன்னிகள். நாங்க சரிம்மா. தேவேந்திரனுக்காக சரி மலர் பறிக்க வந்த பூசைக்கு. அப்படியா? இங்க வந்த இடத்துல சரி அவருக்கு தண்ணி தாகம். எங்க இருந்து பசி. பசி. ஆமா. கவலையப்படாத. அப்புறம் இங்க இருந்து பார்த்தோம். உங்க இது தெரிஞ்சிச்சு. உங்க சிரமம். ஆமாமா. இங்க இருந்து பார்த்தோன்னே உங்க இது எங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. என்னம்மா? உங்க ஆசிரமம். சரி சரி அங்க போய் தண்ணி அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு தண்ணி ஓடலான்னு 3 பேர் வந்தா. சும்மா அதுலயே விட்டு போடுவேன். ஆமா அதனாலமா சிக்கிச்சு. நான் அப்பவே சொன்னேன் வாழைப்பழத்தை முழுசா இறக்காடி கொஞ்சம் புச்சு புச்சு இறக்குது தொண்டைக்குள்ள மாட்டி. இப்ப உங்க 2 இடத்துக்கு பசிக்குது, அம்மாவுக்கு தண்ணி தாவோட இருக்குது, அவளுக்கு கொஞ்சம் விக்குது. அம்மா இது என்னுடைய ஆசிரமம் தான்மா. என்னுடைய பேர் மருத்துவதி, என் கணவர் பெயர் மிருகண்ட ரிஷிமா. ஆமாமா. இங்க வந்து இந்த அம்மா இருக்கு, இந்த அம்மா பேர் மருத்துவதியா? ஆமா. இவர் கணவர் பேரு மிருதங்கம்மா. மிருகண்ட ரிஷி. மிருகண்ட ரிஷியா? சரி சரி. எப்படி காது கேட்காதோ? அழகா அழகா இருப்பாரா இல்ல மயிறு மட்டியமா இருப்பா? சிவதாங்கி கல்ல வச்சிருக்கிறவர். நீ 30 நாளைக்கு வச்சாலும் அது வருத்ததா இருக்கு, கொஞ்சம் கூட கிடையாது. ஆண்டையும் படைப்பு அப்படி. ஆமா இது என்னுடைய ஆசிரமம் தான். ஏன்னா தண்ணி தான் கட்டான், சோறே போட்டு இருக்காரு. சாப்பிட்டே போயிடலாண்டி. அம்மா அரிசியோட காய்கறியோட சமைச்சு போட முடியாது. உண்மைதானம்மா. ஏன்னா நாங்க யாரா இருந்தாலும் சிவனடியர்கள் யாரு வந்தாலும் அன்னதானம் வழங்கி அவர்கள் சாப்பிட்ட பிறகுதான் நாங்கள் சாப்பிடுவோமா. இன்றைக்கு யாருமே வரல என்று ரொம்ப கவலைப்பட்டு கிடந்தேன். ஆனா உங்களை பார்த்தவுடன் எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா, தெரிஞ்சிருச்சு, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதைத்தாம்மா நானும் சொல்றேன். இல்லடி நம்மளை பார்த்துச்சுல அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு சோறு போடலான்னு. சோறு சோறு போடலான்னு. என்னத்துக்கு விளக்கமா இருக்கு. சரி நீங்க அமருங்கப்பா, சாப்பாடு கொண்டு வரீங்க. நீங்க தண்ணீர் தானே கேட்டீங்க, தண்ணீரே வேண்டாமா. நீங்க சாப்பாடு வந்துட்டு தண்ணீர் அடைஞ்சு விட்டு பிறகு நீங்க தேவலோகத்துக்கு போகலாம். அமருங்களம்மா, உட்காருங்கப்பா. எல்லாரும் எப்படி உட்காருவாங்களோ அப்படித்தான் உட்காருங்க. எங்க உட்காருன்னு கேட்டு ஏமா இங்க போய் குண்டியில உட்காரவா? ஆமாமா அப்படியே உட்காருங்க. எல்லாம் அப்படித்தான் உட்காந்துருக்காங்களா? எல்லாம் அப்படித்தானே உட்காந்துருக்காங்க. நான் கூட குண்டியை இறக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். ரொம்ப பாரமா இருக்க முடியும். அமருங்களாமா. உட்காரு உட்காரு. போனே இருக்கிற மக்கரியாட்டு இருக்குது. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப அகலமா உட்காரக்கூடாது. அம்மா அவளை ரெண்டு காலம் ஒட்டா சுத்தா சொல்லுமா. கட்டாடி படம் அடக்க ஒடுக்கமா உட்காரணுமா? உட்காரவே மாட்டேங்கிறீங்க, பேசிக்கிட்டே இருக்கீங்களா? சரி உட்காந்து இலைய போட்டு உட்காருமா. சரி அதெல்லாம் போட மாட்டேன். சாப்பாடு போடுறேன். இலைய போட்டு உட்காருமா. ஆமா
அவனுக்கு அந்த இலையில சாப்பாடு போடுங்கம்மா. தண்ணியெல்லாம் போட பக்கத்துல ஒரு மைக் வைங்க, பக்கத்துல பேசுறதுக்கு. அப்படியா? அவர் பக்கத்துல ஒரு மைக் சார்ஜ் கிலோ வைங்க. பேசுங்க, நல்லா பேசுங்க. நீ மைக் கட்சியில ஆனா மைக் சவுண்ட் வந்துருச்சுல. நான் கூட நினைச்சேன் ஒருவேளை மிருக போலத்தான் திருச்சி போட்டாக்குங்க. ஏமா ஏம்மா என்ன வாழை இல்லம்மா. அம்மா என்ன வாழல ஆளுல வாழை இலை. வாழலையா? இன்னும் நீ வாழலையா? நீ வாழை இல்ல கேக்குறீமா, இது என்ன இலைன்னு வாழை இலை. முந்த வாழையா ரஸ்டாஜிலையா? முந்த வாழையா அது நாட்டு வாழை. அது வந்து என்ன நான் சொல்றேன். என்ன அவங்களுக்கு சொல்லக்கூடாது, நீங்க சொல்லுங்க. இது என்ன இலை? வாழை இல்லம்மா. நாட்டு வாழையா இல்ல முந்த வாழையான்னு கேட்டேன். நாட்டு வாழை. நாட்டு வாழையா? பூவாழை. அதான் சொரியா கிடக்கு. அது பூவாழல. சரி சரி, இழப்புள்ள வச்சிருந்தா அந்த அம்மா சோறு போட்டு. என்னம்மா இலைய ஓட்ட போட்ட? நானா ஓட்டு உன் புள்ளிய விட்டு நீதான் ஓட்டு போகுது. நீ எடுத்து வந்த மாதிரி தரமா நான் போட்டுருக்கிறேன். அப்படிலாம் தப்பா நினைக்காதம்மா. தப்பாத உட்காருமா. சாப்பிட பசிக்குன்னு சொல்றீங்களேம்மா, பேசிக்கிட்டே இருக்கீங்களேம்மா. உட்காரு, உட்காருமா. உனக்கு போட்டாப்புல இருக்கு பாவடை சட்டை. போடா 3 வாழை கப்பு. காலையில இன்னும் 2 வருஷம் அப்புறம் 3 வருஷம் செட்டு சேர்ந்து வாங்க. இந்த மாதிரி கருத்து ஓட்டேன். தண்ணி போடுமா? தண்ணி போடாதே பார்த்தேன், ஊருக கிடைக்க மாட்டேங்குது. சீத்து ஊருகா? சீத்து ஊருகான தெரியாது. மாங்காய் கீட்டு தாண்டா, உனக்கு வாழைக்காய் கீட்டு தான் கொடுக்கணும். அம்மா தண்ணி போடுமா இலைக்கு? வாடிக்கை கழுவத்துக்க கழுவாம உட்கார்றாரு. எப்ப நீங்க வண்டியை விட்டு இறங்குறது மழை பெஞ்சுக்கிட்டு கிடக்கு, பூரா வயிறு சேரா கிடக்கு, எங்க போய் கழுவ முடியும்? வாடி கழுவத்துக்க. என்னடி பண்ற? அதே குடிக்கிட்டு கழுவுறே. மழை நம்ம போட்டு போது மழை வரது. அப்பா தோட்டத்து மழை வந்துச்சா? எல்லாரும் சேர்த்தே போடு. எனக்கு நல்லா வாய் பார்த்து வைமா. ஏமா இது என்னது? ஒண்ணுது என்ன காயின்னு கேக்குறா? எது? ஏற்கனவே 3 வருஷம் குடிச்சிருக்கியா, மறுபடியும் உருளைக்கிழங்கு போட்டா 4 வருஷம் குடிச்சிருக்கியா? இது என்னது? அதான் வெஞ்சனமா?
தெருவில் சாப்பிடுவேன், நீதி விழாத்தான் சாப்பிடுவேன். ஏமா என்ன சொல்லுமா? ஏமா வரும் மழை வரும். ஏமா இது என்ன குத்தை கை குத்தாச்சியா? கை குத்தா கையில நெல்லரிசியா இல்ல கையிலே ஊத்துவீங்களா இல்ல ரேஷன் அரிசியா? ஏமா சோறு எது என்ன அரிசி சோறு முக்க முக்கையா இருக்கு, பெருசு பெருசா இருக்கு, நல்லா இருக்குமா? சாப்பிடுங்கம்மா, நல்லாவா இருக்கு? சாப்பிடுங்கம்மா சீக்கிரம். பசிக்குன்னு சொல்றீங்களே, சாப்பிடவே மாட்டேங்கிறீங்களே. சாப்பிடுறேன். சரி, நாங்க தெருவுல பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு நாங்க சாப்பிடுறது பழக்கம். சரி, நாங்களாம் சாப்பிட மாட்டோம். அதனால குழந்தை என்ன குடிச்சுவாங்க, ஊட்டி விட்டுட்டு நாங்க சாப்பிடுறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மூக்கு சளி, குழந்தையோட எச்சி சளி இதெல்லாம் பெருதி சாப்பிட்டா ருசியா இருக்குமா? அது பூரா ஏன் குழந்தை பாரு மூக்கு வண்டிக்கிட்டு இருக்கிறதுனால மூக்கை சுத்திட்டு அதிலே பிணைஞ்சிருவாங்க. பிணைஞ்சு சாப்பிட்டா ருசியா இருக்குமா, அப்பத்தான் குழந்தை இறக்குமா. அதனால நாங்க அந்த மாதிரி தெய்வத்தை அப்படித்தான் சாப்பிட்டு எங்களுக்கு பழக்கம். நீங்க என்ன வந்தீங்க, குழந்தைய கூட்டாக ஊட்டிட்டு நாங்க சாப்பிடுறோம். குழந்தையா? எனக்கா? ஆண்டவா, என்னம்மா இது சோதனை? ஏப்பா இப்படி சோதனை? நான் என்னம்மா கெடுதல் பண்ணேன்? இப்படி இப்ப சொல்றாங்களே, ஏமா கேக்குறீங்களே? ஏமா புள்ள எங்க வந்து பள்ளிக்கூடம் போகுதா? இல்லம்மா, விளையாட போயிருக்குமா, இப்ப வந்துருவாங்க. விளையாட போயிருக்கு, இப்ப வந்துருவாங்க. நீங்க சாப்பிடுங்க. புள்ள விளையாடிட்டு வரட்டு. ஆமாமா, அது வரை நம்ம உட்கார்ந்து. அய்யோ அம்மா, நீங்க சாப்பிடாம வந்தா பசிக்குதுன்னு சொன்னீங்களம்மா. ஆமா அம்மா, விளையாட போறேன், அவங்க கொஞ்சம் நேரமாகும். குழந்தைக்கு ஊட்டிட்டு சாப்பிட்டோம்னா தான் எங்களுக்கு பசி நிக்க. அது இல்லம்மா, பசி ஆயிடும். அவன் எப்ப வர்றது, நீங்க சாப்பிடுறதுமா? அவன் எங்கயார வந்தாலும் சரி சரி, நாங்க அது வர நாங்க பொறுமையா இருந்து சாப்பிட்டு இங்க தங்கி இருந்துட்டே போறோம். ஆமா, அவன் வர கொஞ்சம் காலதாமதமா இருக்குமா, நீங்க சாப்பிட்டு போங்கம்மா. அம்மா, நாங்க 3 பேர் எங்க கையால பிணைஞ்சு பிள்ளைக்கு ஊட்டிட்டு அதுக்கு பிற்பாடு நாங்க சாப்பிடணும். அப்பதான் எங்களுக்கு நாங்க தெய்வத்துக்கு போக முடியும். இல்லைன்னா இங்க பூலவத்தே இருந்துவோம். அம்மா, ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நீங்க தவறா நினைக்க வேண்டாமா. அம்மா, எனக்கு குழந்தையே இல்லை அம்மா. எனக்கு உனக்கு குழந்தை பள்ளிக்கூடம் போச்சா? இல்லம்மா, உள்ள எனக்கு இல்லை அம்மா. பெரும்பாவி மக்கள மாறாது ஏண்டி பிள்ளைங்க வீட்டுல எங்களை கை நினைக்க விட்டு பெரும்பாவி மக்கள மாறு. நல்ல வேலை நம்ம கை நினைச்சிருப்போம். நீ அற்படுத்த முண்ட சாப்பாட்டே இருக்குது. ஆமா, அதுதான் இருக்கு. ஏமா பிள்ளை வருதுன்னு உனக்கு பிள்ளையே இல்லை, நீ ஏன் பிள்ளை வரீங்களா? அம்மா, தாயே, நீ ஒரு பெண் தானம்மா. 7 மாயிரம் பெண் அந்த உலகத்துல படைச்ச இவ்வளவு ஒரு செல்வத்தை கொடுத்து எனக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கூட கொடுக்கலையம்மா. நான் என்னமா தவறு பண்ண, யாரம்மா கெடுத்து வாழ்ந்தேன்? நான் யாருமே கெடுத்து வாழலையம்மா. எனக்கு எப்ப இப்படி சோதனை? இப்படி ஒரு பெண்ணா பிறந்த உலகத்துல ஒரு குழந்தை இல்லாம இந்த உலகத்துல
எனக்கு ஏமா ஒரு குழந்தை ஜாதகத்தை கொடுக்கலையம்மா? நான் யாருக்குமா என்னம்மா தேங்கு நினைச்சேன்? என்னம்மா தேங்கு செய்தேன்? எனக்கு ஏமா இப்படி ஒரு சோதனைய கொடுத்தா? நல்ல கணவரை கொடுத்து அவருக்கு நல்ல மனைவியான வாழ்ந்து வரும்போது எனக்கு என் கணவருக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடுக்கலையம்மா. நான் எதுக்காகமா நான் பாவி ஆயிட்டேனம்மா? இந்த உலகத்துல பாவியாவே இருந்துட்டேனம்மா. கலைமகள் கை பொறிலை உன்னை கவனிக்காரில்லையோ? விலையில்லா மாளிகையில் உன்னை மீட்டவும் விலையில்லையோ? கலைமகள் கை பொறிலை உன்னை கவனிக்காரில்லையோ? எனக்கு இப்படி ஒரு சோதனை வரும் நான் யாருமே நினைச்சது இல்லையம்மா. நான் நினைச்சது இல்லையம்மா. இந்த உலகத்தை எதுக்காகமா என்னைய படைச்சு இப்படி குழந்தை செல்வத்தை கொடுக்காம இப்படி நீ அவதிப்பட வைக்கிறாயம்மா. நீ மட்டும் குழந்தையோடையும் நீ மட்டும் சந்தோஷமா கணவன் மனைவி மக்களோட வாழ்கிறாயம்மா. உன்னுடைய பார்வை என் மேல படவில்லையா? என்னைய பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையம்மா? பாவமா தெரியலையம்மா? நான் என்னமா தீங்கு நினைச்சாமா? என்னமா இனிமேல யாருக்காகமா வாழணும்? எதுக்காகமா வாழணும்? வாழவே கூடாதம்மா, வாழக்கூடாதம்மா. சாகத்தான் வேணும், சாக.
சத்தியாகப்பட்ட நான் இன்று மருத்துவதியை கூறி அழைத்து அவரிடம் பிள்ளை வரம் கொடுப்பதற்காக வந்தேன். மருத்துவதியை கூப்பிட்டு பிள்ளை வரம் கொடுத்துட்டு சொல்வோம். வணக்கம் அம்மா. அம்மா வணக்கம். உன்னை பார்த்து அந்த தேவி அந்த ஆதிபராசக்தி மாதிரியே உங்களை பார்த்தவுடன் எனக்கு தோன்றதுமா. ஆனா உங்களை பார்த்தவுடன் என் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறதம்மா. தாங்கள் யாருன்னுமா தெரியவில்லையம்மா. நான் குறி சொல்ல வந்த குருத்தி அம்மா. அப்படியா? இன்று 7 கன்னிமார்கள் நம் வீட்டிற்கு வந்தார்களா? ஆமாம்மா வந்தார்கள். வந்தவர்கள் தண்ணி மூலமும் உங்களிடம் கேட்டார்களா? கேட்டார்களம்மா. குழந்தையை கூப்பிட சொன்னார்களா இல்லையா? ஆமாம்மா சொன்னார்கள். குழந்தையை கூப்பிட்டு உங்களை அடித்து சித்திரை செய்து சாபம் விட்டு போனார்களா இல்லையா? ஆமாம்மா. அவங்களை சாப்பிடாம உன்னுடைய குழந்தைய கூப்பிட்டுட்டு வாரி இந்த குழந்தைக்கு ஊட்டி விட்டு தான் நான் சாப்பிடுவேன் என்று சொன்னார்களாமா. ஆனா நான் குழந்தைய எப்படிமா கூட்டி வர முடியும்? எனக்கு குழந்தையே இல்லையம்மா. நான் எப்படிமா கூட்டிட்டு வருவேன்? அவங்களை சாப்பிடாம போனதாமா எனக்கு வருத்தமா இருக்குது. அது மட்டும் எனக்கு குழந்தைகளின் மக்கள் இல்லாத மாவாவி என்னை அடித்து துரத்தி என்னை கீழே விடுத்து போட்டார்களம்மா. நான் என்னம்மா செய்ய முடியும்? அதே போல் உனது கணவரான சிவன் சத்தியலோகம் சென்றிருக்கிறாரா இல்லையா? ஆமாம்மா சத்தியலோகம் சென்றிருக்கிறார். இப்பொழுது அங்க அவர் அவமானப்பட்டு அடிபட்டு மிதி வாங்கி கவலையோடு ஓடி வந்துகிட்டு இருக்கீங்க. என்னமா சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? ஓடி வந்து கொண்டிருக்கிறார். என் கணவருக்கு எனக்கு ஏமா இந்த நிலைமை? எதற்காக இந்த நிலைமையை விட்டுங்கம்மா? நான் எதுக்காக வாழணும்? உன்னிடம் சிவன் பக்தியாகிய நீ சிவனை கோரி தவம் புரிந்து தவம் செய். கூடிய சீக்கிரம் உனக்கு குழந்தை வரம் பெறும். அம்மா நிச்சயமாகவா? நிச்சயமாக. சிவனின் மனைவி சத்தியாகப்பட்ட நான் கூறிய வரம். அப்படியே ஆகட்டுமா? அப்படி ஆகட்டும். தாங்கள் சொன்னபடி அந்த சிவனை நோக்கியும் அந்த ஆதிபராசக்தியும் நோக்கியும் நான் தவம் இருக்கிறாமா. தவம் இருந்து நிச்சயமாக நீங்கள் சொன்னபடி எனக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்தா இதை விட பாக்கியமானவன் யாருமே இல்லையம்மா. அப்படியே அப்படியே